2022ல் கேட்ட கொஸ்டின் நல்லா ஈஸியான கொஸ்டின் தான். இசட் கொடுத்துருப்பாங்க, அங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பிரஷனில் ஒரு க்ளூ இருக்கும். இசட் பார் அப்போனா இசட்டுங்கிறது நார்மல் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இசட் பாருங்கிறது அதனுடைய கான்ஜுகேட்டிவ். இங்கே பவரில் 5 வந்துருச்சா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பைனாமியல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சம்மை ஷார்ட்டாக சால்வ் பண்ணிக்கலாம். a + b ஹோல் பவர் n + a - b ஹோல் பவர் n இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு அப்படின்னா 2 × nc0 a பவர் n b பவர் 0 nc2 a பவர் n - 2 b ஸ்கொயர் இதே மாதிரி ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். அதாவது 2 2 ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். a வந்து 2 2 டிக்ரீஸ் ஆகும், b வந்து 2 2 இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ இங்கே நம்மள்ட்ட வந்து n-க்கு பதிலாக 5 இருக்குது. ஏங்கிறது ஃபஸ்ட்டு கேரக்டரு, அப்போ இசட்டோட ஃபஸ்ட்டு கேரக்டரு 2, பிங்கிறது இசட்டோட செகண்ட் கேரக்டரு 3i. இது எல்லாத்தையும் அதில் கொண்டு சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும். அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சமைக்கே போயிடலாம். 2 × nc0 அப்போனா 5c0 a பவர் n அப்போ 2 பவர் 5 b பவர் 0 எனிதிங் பவர் 0 1 தான். நெக்ஸ்ட்டு nc2 அப்போ 5c2 a பவர் n - 2 2 பவர் 2 2 ரெடியூஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2 கியூபு. b வந்து 2 2 இன்க்ரீஸ் ஆகணும், அப்போ 3i ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட்டு 2 2 அப்படியே ரெடியூஸ் ஆக வேண்டியதான், 5c4ன்னு வரணும். இங்கே 2 பவர் அதிலிருந்து 2 ரெடியூஸ் பண்ணோம்னா 1. நெக்ஸ்ட்டு 3i 2 இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஆன்சர் 4. இதுக்கு மேலே ஆன்சர் போக முடியாது. ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு 2 × நம்மளுக்கு இந்த ஆன்சர்லாம் தெரியும். இந்த 5c0 5c2 5c4 இதெல்லாம் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். 5c0 ஜென்ரலாகவே 1ன்னு தெரியும். 5c2 ஃபைண்ட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா 5 × 4 1 × 2 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் 10ன்னு கிடைக்கும். 5c4னா 5 × 4 × 3 × 2 1 × 2 × 3 × 4 எல்லாம் கேன்சல் ஆயிரும். ஒன்லி 5 மட்டும்தான் ஆன்சராக கிடைக்கும். அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது ஃபஸ்ட்டில் 5c0 1 ஆயிரும், 2 பவர் 5னா ஆன்சர் 32. ரைட், ஓகே. இப்போ செகண்ட் டேர்மு 5c2 அப்படின்னா 10ன்னு மாறிடும். 2 பவர் கியூப்னா 8, 3 2 டைம்ஸ் போட்டால் 9, i வந்து i ஸ்கொயர்டாக மாறிடும். நெக்ஸ்ட்டு 5c4ங்கிறது ஆன்சர் 5 தான், 5 × 2. 3 4 டைம்ஸ் போட்டோம்னா 81, i 4 டைம்ஸ் போட்டோம்னா 1. நெக்ஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். 2 × 32 i ஸ்கொயர்டு இருக்கிறதுனால அது மைனஸாக மாறிடும். அப்போ 720 இதனுடைய ஆன்சர். லாஸ்ட்டில் மல்டிபிள் பண்ணும்போது 810. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். 2 உள்ள இன்சைடில் வந்து 122ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பண்ணும்போது 244. இதுதான் ஃபைனல் ஆன்சர்.